வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம ஷீரடியோட பார்ட் 3 வீடியோ தான் இது. ஸோ கோயிலுக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கனால, இருந்தாலும் உங்களுக்காக வந்து வெளியிலேருந்து நிறையா அங்கே இருக்கிற புது புது விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்காக காமிக்கணும்னு நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பாபாவோட ஆரத்தி டைமிங்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாபா கோயில் இருக்கும். பாபா பார்த்தீங்கன்னா இது சாவடி. ஆக்சுவலாக பாபா தங்கியிருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று துவாரகாமாயி, இன்னொன்று சாவடி. இந்த 2 இடத்துல தான் அவர் ஸ்டே பண்ணியிருந்தார். பாபா வந்து இப்போ அதை உள்ளே தெரிகிற கோபுரம் வந்து பாபாவோட கோயில் கோபுரம். ஸோ இப்போ நம்ம போய் கும்பிட்ற சாமி கோயிலோட கோபுரம் தான் அது. ஆக்சுவலாக பாபாவோட சிலை பார்த்திங்கன்னா இந்த எல்இடி இதில் ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் வந்து இப்போ அங்கே இருக்கிற பாபாவோட சிலை. ஸோ இதை தான் நம்ம போய் அங்கே கும்பிட்றோம். பாபாவோட சமாதியும் அந்த காலுக்கு கீழே இருக்குது. யார் கோவிலுக்கு போனாலும் பாபாவை பார்த்துட்டு அப்படியே கீழே அவங்களோட சமாதி இருக்கும், அதுவும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வந்து துவாரகாமாயின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாபா ஸ்டே பண்ண இடம். ஸோ அந்த ஊரே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் வைப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவே பாபா நடந்திருக்காரு. பாபாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 16 வயசுலேருந்து தான் இருக்குது. ஸோ அந்த 16 வயசில் ஒரு காட்டுக்குள்ளே வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஞானிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் எல்லாமே வழிபட்டுருக்காங்க. ஸோ வழிபட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாபா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு அவர் இப்போ நம்ம பார்க்குற அந்த வயசான பாபாவாக தான் திரும்பி வந்திருக்காரு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து போகவே இல்லை, அங்கேயே தான் இருக்கார். நிறைய அற்புதங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் வைபிங்காக தான் இருக்கும். நைட்டு 10 o'clock வரைக்குமே வந்து இப்போ 10-10:30 வரைக்கும் விடியவுமே வந்து அந்த ஊர் வந்து இதே வைபில் தான் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி நீங்கள் அங்கே போகும்போது உணரலாம். அங்கே வந்து நீங்கள் எங்கே பொருள் வாங்கினாலுமே வந்து அது பாபாவோட பிளெஸ்ஸிங்கோடு தான் கிடைக்குது. நார்மலாக ஸ்டோர் மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவே பாபாவோட அந்த வைப் இருக்கிறதுனால நம்ம எங்கே எது வாங்கிட்டு வந்தாலுமே நமக்கு அந்த அந்த பாசிட்டிவிட்டி வந்து அப்படியே இதாகுது. ஸோ அங்கே ஒரு வேப்ப மரத்துக்குள்ள ஃபஸ்ட்டு பாபாவை பார்த்துருக்காங்க. அந்த மரத்தோட கசப்புத்தன்மையை பாபா எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாலுமே வந்து அதை சாப்பிட்டு பார்த்தா அது கசப்பு இல்லை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு பாருங்கள், இங்கே எல்லாருமே ஆராதனை பார்த்துட்டு அவ்வளோ ஆனந்தமாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வைப்பான ஒரு இடத்த, அதாவது அந்த கோவில் மட்டுமே இல்லாமல் கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா இடமே வைப்பாக பார்க்குறது நமக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நாங்களும் அதை வந்து ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பாபா வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட மியூசியம் அப்படிங்கிற பேரில் வந்து பாபா யூஸ் பண்ண திங்ஸு, அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே அங்கே இருக்குது. அது இல்லாமல் பாபா தன் கையால் ஏற்படுத்தின ஒரு பூங்காவும் பின்னாடி இருக்குது. அங்கே இன்றைக்குமே பாபா யூஸ் பண்ண பாபாவை கையால் வச்ச ஒரு மரம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஐ லவ் சாய்பாபான்னு கோயில் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க ஒரு சின்ன பார்க்கு. இந்த பார்க் வந்து அந்த ஊரில் இருக்கிற ராஜாவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அது பாபாவை வந்து அந்த தண்ணி செடிக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு அந்த ராஜாக்கள் கொடுத்த அந்த அவர் யூஸ் பண்ண வண்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண பல்லக்கு எல்லாமே அங்கே இருக்குது. பாபா அந்த பல்லக்கை வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணல, ஆனால் அது அவர் நினைவாக அங்கே இருக்குது. ஸோ இதை வந்து டே டைமில் நாங்கள் காலையில் வந்து மறுபடியும் இந்த துவாரகாமாயி இதுதான் பாபா ஃபஸ்ட்டு இருந்தது. இங்கே மழை வந்து அதிகமாக வந்து பாபாவுக்கு தொந்தரவாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் சாவடின்னு ஒரு இடத்த வந்து அவங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அங்கே பார்த்துட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பாபா சிலை இருந்துச்சு. அதை நமக்கே அவர் வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாபாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.